ஒரு காலத்தில் சுசீலன் என்ற ஒரு ஏழை வேடன் காட்டில் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் வேட்டைக்கு சென்று கிடைக்கும் பொருளால் தன் குடும்பத்தை போஷித்தான். ஒரு நாள் அது மகா சிவராத்திரி தினம். அன்று முழு நாளும் அவனுக்கு வேட்டை கிடைக்கவில்லை. பசியோடு சோர்வோடு இரவு நேரத்தில் காட்டுக்குள் திரிந்தான். இருள் சூழ்ந்தது. காட்டில் விலங்குகளின் பயம் அதிகரித்தது. அதனால் அவன் அருகிலிருந்த ஒரு பெரிய வில்வ மரத்தின் மேல் ஏறி அமர்ந்தான். தூக்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவன் வில்வ இலைகளை ஒன்றாக பறித்து கீழே வீசினான். அவனுக்கு தெரியாது அந்த மரத்தின் கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது என்பதை. அவன் வீசிய ஒவ்வொரு வில்வ இலையும் சிவபெருமானுக்கான வில்வார்ச்சனையாக மாறியது. பசி தாங்க முடியாமல் அவன் குடித்த தண்ணீரின் சில துளிகள் தெரியாமலே சிவலிங்கத்தின் மேல் சிந்தின. அது புனித அபிஷேகமாக அமைந்தது. அந்த முழு இரவும் அவன் உண்ணாமல் உறங்காமல் விழித்திருந்தான். அது சிவராத்திரியின் ஜாகரணமாக மாறியது. காலம் கடந்தது. சுசீலன் இறந்தபோது யமதூதர்கள் அவனை அழைத்துச் செல்ல வந்தனர். அந்த நேரத்தில் சிவகணங்கள் தோன்றி, இவன் சிவராத்திரியன்று சிவபூஜை செய்தவன் என்று கூறி அவனை யமதூதர்களிடமிருந்து மீட்டனர். சுசீலன் செய்தது தெரியாமலான பூஜை. ஆனால் அது மனசுத்தியுடனும் அறியாமை பக்தியுடனும் நிகழ்ந்தது. அதனால் சிவபெருமான் அவனுக்கு முக்தி அருளினார். அவனை கைலாயம் அழைத்துச் சென்றார். இந்த கதை நமக்குச் சொல்லும் பாடம் ஒன்றே. மகா சிவராத்திரியன்று சிறிய வழிபாடாக இருந்தாலும் சிவநாமம் நினைத்து உண்ணாமல் உறங்காமல் ஒரு இரவு கழித்தாலே போதும். சிவபெருமானின் பேரருள் நமக்கும் கிடைக்கும். ஓம் நம சிவாய.